இன்னைக்கு எதுவும் பாட்டோட நம்ம தொடங்கலையா? பாட்டோட தான் தொடங்க போகிறோம். இந்த பாட்டு வந்து நம்ம தேசிய கீதம், நீதானே தேசிய கீதம், ரஞ்சன் அங்கிள் அந்த மாதிரி. இது வந்து எப்படின்னா, ஆமாம், ரஞ்சன் அங்கிள்ங்கிற இன்டர்வல் டைமில் ஸ்கூலில் நம்ம பக்கத்தில் உட்காந்து இதை யார் பிளவிடாமல் படிக்கிறாங்கன்னு லிரிக்ஸ் புக்ஸை வச்சு வாசித்து யார் வெத்துவா அந்தளவு இன்வால்வான ஒரு ரப் பாட்டு. இப்போ உள்ள அந்த ஜென்சி தாய்லிஸ்க்கு தெரியுமோ தெரியாது, இதெல்லாம் வேற லெவல் ரகம். அப்படியா? ஏ பாய்ஸ், அதேதான். அன்றும் இன்றும் என்றும் உங்கள் யோகி பி. பால்டப்பா அசல் கோளாறுக்கெல்லாம் பெரியப்பா நம்ம யோகி, எல்லாத்துக்கும் யோகி. Super fantastic, excellent, ballet. That's right, MTS, Dr. Bird, Mr. G, so Yogi B, Wallaban, மக்களுக்கு எடுத்து சொல்லு. அவ்வளவு பெருசா பாட. Damn, it's gonna blow. Baby, you should know. ஊவும் சிறு குயிலா இசைக்கலைஞன் ஆசைகளா இவர் நினைத்தது படித்தது. Damn, it's gonna blow. Baby, you should know. ஊவும் சிறு குயிலா இசைக்கலைஞன் ஆசைகளா இவர் நினைத்தது படித்தது. என்னுரை துவங்கும் முன் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி தாயே, நீ இடு தாங்கி தந்தை நீயோ சுமை தாங்கி பசி கொடுமை நடை பாதையில் ஏமாற்றம் அனுதினம் அவமானம் எதையும் வாங்கும் உள்ளம் தொடரும் இசை பயணம் தொலைவானம் போட்ட தொடர்ந்து போராடும் கலைஞனின் மனம் தொட்டாக்கள் துளைக்காது அணுகுண்டு தகர்க்காது அவமானம் என்னுயிரை அழிக்காது அதிகாரம் என் கனவை தடுக்காது கருப்பின சொல்லிசை மைந்தன் கிடக்கட்டும் செந்தமிழ் சொல்லிசை செல்வந்தன் பிறக்கட்டும் எங்கை பூட்டும் திருப்பங்கள் இனி நிகழும் பிரமிக்க வைக்கும் பாட்டை பின்னி தொடரும் புதிய பரிமாணம் பாட்டை எடுக்கும் நட்சத்திரங்களின் ஜனனம் அதை முடிவெடுக்கும். Damn, it's gonna blow. ஆவும் நதி அணினா Baby, you should know. ஊவும் சிறு குயிலா இசைக்கலைஞன் ஆசைகளா இவர் நினைத்தது படித்தது. Damn, it's gonna blow. ஆவும் நதி அணினா Baby, you should know. ஊவும் சிறு குயிலா இசைக்கலைஞன் ஆசைகளா இவர் நினைத்தது படித்தது. அங்கார தாண்டவம் ஆத்மா ஜோதி அநேகம் நேரம் திருமுகம் செந்நீரும் பள்ளி கொண்டு மண்டைக்கு அளமேல் வாய்தாளம் நல்லவாதி அதிகபதி நட்பு எல்லாமே கொண்டு போய் சந்தப வேதனை சொந்தனை சுமந்து தனி மரமாக உன் கருணை கலைவாணி இசை தாயே கண்ணை கருள் தானே இல்லை நீதி இந்த பாட்டத்தில் ஆக மொத்தத்தில் பசுத்தல் பொத்திய புலி கணைந்தவன் வீலாய் வல்லவன் மனதில் ஆசை கொண்டை கட்டி பொழுதுபோக்கு அவன் இவன் பார்த்து வெட்டி பேச்சு என்னடா பேச்சு பத்தக இப்ப என்னடா ஆட்சி இந்த நாசைகள் கை கூடி சந்தது வரும் தெரியாது வல்லவனின் மறுபகுதி அண்ணன் புகழ் பெற்றை பாடம் நேரம் தொடங்கமே இது ஒரு நாடகம் இன்றன் எதிரிலே நிதழ்களின் தரிசனம் வருங்காலம் வசந்த காலம் நானும் மங்களம் வருங்காலம் வசந்த காலம் நானும் மங்களம் இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான். எவனுக்குமே தெரியாது உனக்கு சொன்னால் புரியாது. Now take you back, flashback when I was just little. My central couple next to the Kali temple. I was a கேக்குண்டு பையா எங்க அம்மா அப்பா செல்லம் பட்டண மாறி போனோம் என மழை வந்தா வெள்ளம். புதிய பழைய உலகங்கள் மாற ஆங்கிலமும் தமிழும் கலாச்சாரங்கள் மோத கண்டு புடிச்சனடா இந்த ஹிப் ஹாப் அன்று முதல் இன்று வர மக்கள் don't stop மக்கள் don't quit. சோதனை வேதனை என் கண்ணீர் துடைக்க அவன் தும்பிக்கை என் நம்பிக்கை. குவாலலூம்பூர் சென்னை லண்டன் தமிழன் MC முதல்வன் வல்லவன் ராப் இசை கலை வீதியின் சம்பிரதாயம் மடை திறந்து நதி அலை போல் என் கவிதைகள் தாவும். Damn, it's gonna blow. என்னைக்குமே ஓஜி சாங் தான் இது. அப்படியே
கேக்குறப்ப அந்த ஒரு டைம்ல நம்ம எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல்ல. ஸ்கூல் நேரத்துல நம்ம பண்ண கூத்துகள் எல்லாமே அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒரு கவலை இருக்குமா இல்ல, லிரிக் புஸ்தகத்தை வாங்கியாச்சு ஃபுல்லா பொடியமார் பாடமாக்குறது தான் வேலை. அந்த நேரம் பாய்ஸோட தான் தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் படத்துல இருந்து சரியா சொன்னீங்க, லிரிக்ஸ் புத்தகம். அம்மா சாமி, அது பெரிய ஹிட் ஆகுச்சு. அந்த லிரிக்ஸ் புக் ரொம்ப நாள் ஹிட்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அந்த கார்ட் ஸ்டோக். ஆமா, நீங்க எல்லாம் போக்கிமோன் கார்டா, நான் பாய்ஸ் படத்துட்டு கார்ட் சேர்த்தேன். ஓகே, இது வந்து உண்மைக்குமே என்னைய பொறுத்தவரையில் ஒரு தரமான பாட்டு. ரப்பர் இப்போ எத்தனை ரப்பர் வந்தாலும் என்ன வந்தாலும் நமக்கு தமிழில் ஒரு ரப்பருக்கான ரப் பாட்டு தமிழில் அப்படின்னா டக்குன்னு வாரது எங்கிட்ட யோகி பி. ஆமா, யோகி பி நட்சத்திர குழு. ஆமா, அவரோட குரல்ல தான் சொன்னோம் தொண்டை குறை, ஆனா பாட்டு சொர இல்ல, ஆனா தொண்டை சொர. இவ்வளோ ஹிப் ஹாப் அண்ட் யூனோ அந்த ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரோட துள்ளல் இடுப்புன்னு சொல்லு தொடங்கிட்டான். தாலி இருக்க ஹிப் ஹாப்னோட துள்ளல் இடுப்புன்னா உங்களுக்கு அந்த துள்ளல் இடுப்பு. ஆனா எங்கட யோகி பி அண்ணன் இடுப்பு தான் கொஞ்சம் அடுப்பு மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளோ இருந்தாலுமே யோகி பி அவ்வளோ பெரிய ஒரு சாமி பக்தியோட அவ்வளோ. ஆமா ஆமா, இல்ல அந்த மடை திறந்து பாட்டுல இருந்தே அந்த குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்பயுமே அவரோட இன்ஸ்டாகிராம் போய் ஸ்டாக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு சாமி நம்பிக்கை இல்ல. அதுதான் உண்மைக்குமே அது மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த மேற்கத்தைய கலாச்சாரம் இருக்குல்ல, ரப் கலாச்சாரம், அதுல வந்து என்னன்னா அவங்க அடிக்கிறது, ட்ரக்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து ஆப்ஜெக்டிஃபை அப்படித்தான் பாடுவாங்க. நான் என்னைக்குமே யோசிக்கிறது என்னன்னா, அது ஏன் அதே தரத்தோட அதே ஒரு வழியோட நம்மவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸோ சப்ஸ்டன்ஸோ இந்த கேவலமா ஒன்றும் இல்லாம அவ்வளோ பக்தியா பாடுறாங்களே அப்படின்னு. இப்போ உள்ளவங்க எல்லாம் கிரிஞ்சுங்கிறாங்க பக்தி சாமி கும்பிடுறது. ஆனா நம்ம ஏஆர் ரஹ்மான், நம்ம கமலஹாசனா இருக்கட்டும், யோகி பி அண்ணே, அவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய கலைஞர்கள். லைக் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில நான் சொல்றேன். ஆமா, ஜீனியஸ். ரப் நமக்கு யோசிச்சாலே யோகி பிங்கிற அளவு ஒரு இடத்துக்கு தானே அவர் கொண்டு வந்து இதை வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க எல்லாம் பாருங்க சாமி கும்பிடுறது, இந்த வந்து பெருசா அந்த எண்ணமாயெல்லாம் கேவலமா அந்த டபுள் மீனிங் கெட்ட வார்த்தை கூட பேசாம அந்த ஒரு துறை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை எவ்வளவுத்துக்கு வளர்த்து இருக்கிறாங்க. இப்ப நானே எப்படின்னா மற்றவங்களை கேட்க வைக்கிறதுக்கு 2 டபுள் மீனிங்கை போடுவோன்னு தான் யோசிக்கிறேன், ஒரு எச்சகால மாதிரி. என்னதான் செய்யறது, எல்லா இப்போ உள்ள தமிழ் பாட்காஸ்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் பாப் கல்ச்சர்னோனையே அவங்கெல்லாம் டபுள் மீனிங்கா இருக்கட்டும், அரசியல் பத்தி பேசுற தமிழ் பாட்காஸ்ட்லாம் கேட்க முடியல. அந்த கிளிக்கிறாங்க. அதுல சிங்கிள் மீனிங்காவே அவங்க ஊத்த பேச்சு தான். ஆமா, சிங்கிள் மீனிங்காவே ஊத்த பேச்சுல தான் பேசுறாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் பரவாயில்ல தான், நம்ம தேன் பாட்டு போட்டோம் அவ்வளவுதான். ஆனா அதுல தான் ஒண்ணு, இதுல அந்த ஒருத்தர் வருவாரு, அந்த தோட்டாக்கள் துள்ளக்காது, அந்த அவர் மெலிவா இருப்பார், அவரோட பேர் வந்து டாக்டர் பேர்ன். டாக்டர் பேர்ன்னா என்ன, டாக்டர் வறுத்து. அவ்வளவு கருப்பா இருப்பா. அப்பதான் நான் யோசிச்சுக்கிட்டேன், இந்த கிரியேட்டிவ் கலைஞர்கள் எல்லாமே அந்த ஒரே ராவண மகண்டா மேலாம கொண்டு வர வேண்டியது. காணாட்டானா கருப்பும் அப்படித்தானே. ஆமா, கேட்டி கருப்பும் அப்படித்தான். நேர்களே, கேட்டி கருப்பு என்னைக்காவது இருந்துட்டு வருவாரு, அன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுக்கலாம். அப்ப அதுல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டாக்டர் பேர்னுங்கிறதும் பாருங்க அந்த ஒரு அடைமொழியே எப்படி இருக்குன்னு, டாக்டர் வறுத்து. அந்த நிலக்கடல கூட வறுத்த ஒரு ஜாதி வறுத்த ருசி வரும், அந்த மாதிரி அவரே வச்சுக்கிட்டாரோ தெரியல. ஓகே, நம்ம அப்ப அப்படி ஓபனிங் மியூசிக் போயிடலாமா? ஓபனிங் மியூசிக் போயிடலாம். ஹலோ 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 ஹலோ. Roses in a rose, spinning in my mind. Roses in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind.
நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். எங்களை வாரம் நீங்கள் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் அண்ட் அமேசான் மியூசிக்கோ யூடியூப்பில் கட்டாயம் கேட்கலாம். நேராக எங்களோட பேசணுன்னா இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இல்லாட்டி மின்னஞ்சல் மூலமாக கூட எங்கள்கிட்ட டிரெக்டாக நீங்கள் பேசி RASASINNAROSA@gmail.com. ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது டிக்டாக்லேயோ ஒன்றுமே போஸ்ட் பண்ண மாட்டோம். நேயர்கள் என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒன்றுமே சொல்லாமல் ஒவ்வொரு எபிசோடும் பிச்சை எடுப்போம். நீங்கள் ஏதாவது நமக்கு சொல்லுங்க. எப்படி கேரி பேச்சு அதுதானே எம்ருக்கனை மறந்துட்டேன். யோகி பி அண்ணே வந்த உடனே எல்லாம் குழம்பி. அதாவது யோகிபியோட கடவுள் பக்தி எல்லாம் பத்தி பேசிட்டு உங்க கடவுள் பக்தி மறந்துட்டீங்கல. இன்ட்ரோ சாங் போட்ட பிறகு ஐயோ இந்த எம்ருக்கனை மறந்துட்டேனே அப்படி. பட் இப்படித்தானா மன்னிச்சிருவாரு, அதெல்லாம் பரவாயில்ல. அவர் தூள்லையும் இருப்பாரு, தூள்லையும் இருப்பாரு. சரிதானே, துரும்ப தான் நான் தூள்னே. நீங்க நினைக்கிற தூள் இல்ல, பாய்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ். அப்ப முருகா, இந்த பாட்காஸ்ட குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் சரி கேட்கவே முருகா. Let's not fire the opener. அப்ப அவர் அதை மன்னிச்சு ஏத்துக்குவாரு. மற்றபடி இப்போ நம்ம என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் கேட்குறவங்க இருக்கிறாங்க, சில 1-2 பேர் சரி. அந்த ரெகுலராக கேட்குற சில நண்பர்கள் அண்ட் லிசனர்ஸும் இருக்காங்க. அதில் ஒரு லிசனர் நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருந்தோம், அபிஷேக் ஜெயபாலன்னு. அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா, சாங் செலெக்ஷன் அவருக்கு போன முறை பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவர் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரா கண்டென்ட்னு சொல்லியிருந்தார் நமக்கு பாட்காஸ்ட்டை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாட்காஸ்ட் வந்து ரா கண்டென்ட் அன்ஃபில்டர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படியே அவர் ஒரு மெசேஜை வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வாசிங்களேன் பார்ப்போம். I would like to see more of KT கருப்பு content. I like the perspective you guys bring, especially male female POV point of view. எனக்கு தெரிஞ்ச POV எல்லாம் ஒண்ணே தான் boys. Sometimes it feels like அட ஆமால அப்படி தோணுமா. அப்படி அவர் நடுவுல தமிழ்லயும் பேசுறாரு, இது நீங்களே ஆட் பண்ணி. இல்ல அவர் தான் சொல்றாரு. Sometimes it feels like அட ஆமால, that's the realization point. Also the timings you guys release solid, because everyone after work for entire week and weekend la, it is good to listen to something like this. People in our age would connect more to those feelings. அப்படி சொல்றாரு. கேடி கருப்புக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? இவ்வளவு ஃபேன்ஸ், ஒத்த ஃபேன். கேடி கருப்பு அதையும் நான் விரல விட்டு தான் சுத்த வேண்டியிருக்கு. விரல விட்டு ஆட்டுறது, ஐயோ கடவுளே, இதே 10 தடவை பேசிக்கிட்டு இருக்கோம். எனிவேஸ், நம்ம ப்ரீவியஸ் ஸ்பாட்டிஃபைல உள்ள பாட்காஸ்ட் எபிசோட்லயே ஒரே ஒரு தடவை தான் கமெண்ட் வந்திருக்கு, சரியா? அதுவும் நம்ம கேடி கருப்பு கான்டென்ட்டுக்கு தான் வந்துச்சு. அப்படி அது ஏன் இல்ல உண்மையாலுமே கேடி கருப்போட கான்டென்ட் வந்து நீங்க எவ்வளவு டைம் போடுறீங்க இல்லங்கறத தாண்டி அது நிறைய பேருக்கு பிடிக்குது. ஏன்னா அது வந்து நீங்க சும்மா ரேப் மத்தவங்க பத்தி நம்ம மத்தவங்க பாட்டு போடுறோம், ஒரு நாளைக்கு கேடி கருப்போட்டு பாட்டும் நம்ம போடணும். காணாட்டீனா கருப்பா, அதுக்கு அவர் ஒத்துக்கணுமே. நீங்க வந்து ஆத்து கூத்து தரபக்கற உத்தரபக்கற சக்கரபுக்கற ஜிக்கலபக்கல பாத்து ராத்து அப்படியெல்லாம் நான் எழுத மாட்டேன். சரி சரியா சாய் அபியங்கர ஏயா அடிக்கிறீங்க? அவர் ரொம்ப சாஞ்சிட்டாரு. கொஞ்சம் நிமிந்து அபியங்கரா மாறுங்க. நிமிரட்டும். பை தி வே, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஸ்பாட்டிஃபை ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் தான் நமக்கு கமெண்ட் இருக்குன்னு. அந்த கமெண்ட்டை போட்டது யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் யாருன்னு? ஆஞ்சலிங்கிற என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, டிங்கிரி தோஸ்து, சரியா? அவங்க வந்து இட்டலியில இருக்காங்க. கீதாஞ்சலியா அவங்க? இல்ல, அவங்க பேர் ஆஞ்சலி. தனியாவே ஆஞ்சலி தான், ஃபுல்லாவே. ஏன்னா நான் வந்த உடனே ஆஞ்சலி அது புஷ்பாஞ்சலியா? இல்ல, ஆனா அந்த படத்துல ஆக்ட்ரஸ் பேர் அஞ்சலி தான். அஞ்சலி அந்த அஞ்சலியா? இதே மாதிரி எல்லா பாட்டும் பாடி அதுக்கு வெறுக்க வச்சிருக்கோம். அது ஏன் எல்லாருமே அஞ்சலிங்கிறாங்க? ஆரலின்னு சொல்லல, இல்லாட்டி முகமது அலி. ஆனா இவங்க பேர் அஞ்சலி கிடையாது, ஆஞ்சலி. ஆவண்ணா டபுள் ஏ வரும் அவங்க பேருக்கு, ஆஞ்சலி. இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு லிசனர்னா, எங்களுக்கு கேட்டிங்கன்னா எனக்கு நம்ம பாட்காஸ்ட் லிசனர்ஸ்லேயே பிளாட்டினம் லிசனர் யாரு கொடுப்பேன்னா இந்த ஆஞ்சலிக்கு தான் கொடுப்பேன். அப்ப இவர் அபிஷேக் வந்து அவருக்கு செகண்ட் கிரேட் கொடுத்துக்கலாம்.
இல்ல அபிஷேக் தொத்துக்கிட்டே இருக்கிறியேடா. இல்ல ஆனா அபிஷேக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆமா, லிசனர் தான். முக்கியமானவங்களையும் முதலிடமானவங்க. ஆமா, ஏன்னா அவர் வந்து ரொம்ப டெக்னிக்கலா எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்கறனாலே அபிஷேக் வந்து ஒரு முக்கியமான லிசனர். அதே மாதிரி ஆஞ்சலி வந்து அன்பா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாட்காஸ்டுக்கு. போன முறை நம்ம பாட்காஸ்ட் கிறிஸ்பா செய்யணும்னு 55 நிமிஷத்தோட நிப்பாட்டிட்டோம் தானே. 55 நிமிஷத்தோட நிப்பாட்டினதுக்கு அவங்க கோவப்பட்டாங்க என்கிட்ட வந்து. அப்படி நான் இந்த முறை 1/2 மணி நேரத்துல இப்பவே நிப்பாட்டுவோன்னு பாக்கிறேன். கிறிஸ்பா தானே வேணும். கிறிஸ்பானாலுமே கேட்கறவங்களுக்கு என்னன்னா பேசுறதையே அதாவது நம்ம பேசுறத பிடிச்சவங்களுக்கு வந்து கட்டாயமா நம்ம இன்னும் அந்த 1 hour 10 minutes யூஸ்வலா பண்ணுமா, அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க பழகிட்டாங்க. அவங்க போன எபிசோட் பத்தாம பழைய அதுக்கு எபிசோட மறுபடியும் கேட்டிருக்காங்க 55 நிமிஷத்தோட முடிச்சோட. அது அது அதுதான் அந்த இவர் அன்பே சிவத்துல சொல்லுவாரு, அதான் சார் கடவுள். ஆஞ்சலி தான் நம்ம பாட்காஸ்டுக்கு கடவுள். ஆனா எபிசோட்ல இருந்து நான் இப்படி ஒரு பாட்காஸ்ட் செய்யறேன் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லல. முக்கியமா நான் முதல்ல சொன்னது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஞ்சலிக்கு தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பாட்காஸ்டுக்கான ஒரு அன்பு, அதுக்கான ஒரு அதீத அன்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது நட்பையும் தாண்டிய ஒரு அன்பு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, மனித நட்பு இல்ல, மனித நட்பு. அதனையும் விட என்னது மறுபடியும் சொல்லுங்க. அதனையும் விட பாப்பா தெலுங்கோட சேர்ந்து தமிழ் பேசுது. புனிதமானது. அவங்க இன்னொன்னு என்னன்னா, இப்போ உங்களுக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க எல்லாம் கேட்டீங்களானா இல்லடா வேலையில பிஸிடா, என்ன நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனா அது ஓகே தான் அப்படின்னு. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்னத்துக்காக பிடிக்கும்? ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னத்துக்காக பிடிக்கும்? இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்லயே பிடிச்ச குவாலிட்டி என்னன்னு சரி சொல்லுங்களேன். அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ங்கறனால பிடிக்கும். ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அந்த நட்பையும் தாண்டி இந்த உலகத்திலேயே ஆஞ்சலி மாதிரி ஒரு புனிதமான மனசு யாருக்குமே நான் பார்த்ததில்ல. எனக்கு டபுள் மீனிங் ஜோக்ஸா விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இதுல புனித மனசுன்னு என்னத்தை எதிர்பார்க்கறீங்க? அந்த திருப்பி எல்லாம் இதே தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தை பேசிட்டா அவன் கெட்டவன். ஐயோ, உடனே டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுறதுன்னா நீங்க அப்ப ஜெனரலைஸ் பண்றீங்களே என்ன? சரி மன்னிச்சுக்குங்க, அப்படி நான் சொல்ல வரல. ஆனா ஆஞ்சலிக்கு வந்து எப்படி ஒரு அன்புனா, உனக்கு ஏதாவது செய்யணும், நான் உனக்கு ஏதாவது செய்யணும், மற்றவங்க ஒன்றும் காயப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே இருக்கிறவங்க. அவங்க அதுக்காக ரொம்பவே மற்றவங்க வந்து ஏசுனாலும் தாங்கிக்கிட்டு அப்படியெல்லாம் செய்கிற டைப்பும் இல்லை. ஆனால் அதுக்கேற்ற ஒரு மரியாதை இருக்கு அவங்கள்ட்ட. யார்கிட்ட பேசுனாலும் ஒரு மரியாதையோட பேசுவாங்க. என்னது ரெஸ்பெக்ட். என்ன இன்னைக்கு ஒரு குளறுது உங்களுக்கு? இல்ல அதான் அந்த எங்க தலைவனை கேட்டோன்னு நான் அந்த இன்னும் ஸ்கூல் மூட்லயே இருக்கிறேன். அந்த இன்டர்வல் டைம்ல டீச்சருக்கு கலாய்க்கிற மாதிரி இப்ப எனக்கு நான் பேசுறது கலாய்க்கிறேன். அதுல இருந்து மீண்டு வரணும். இப்ப நான் ஏன் ஆஞ்சலியை பத்தி பேசுனேன் தெரியுமா? அடுத்த வர்ற செவ்வாய்க்கிழமை நம்ம ஆஞ்சலிக்கு பிறந்த நாள். அதனால நம்ம பிளாட்டினம் லிசனருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்கள பத்தி இவ்வளவு நேரம் நான் பேசினேன். ஆமா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆஞ்சலி. உங்களது தொடர்ந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் அன்புக்கும் மிக்க நன்றி. நன்றி. என்ன நன்றிய 3-4 தடவை சொல்லுவீங்களோ? இல்ல நன்றி. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவாணி ஆணையிடு தாயே எந்த மகளாய் மாற. ஓகே கிஷான், இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வீக்கெண்டே ஒரு முக்கியமான ஒரு வீக்கெண்ட். தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் சைஸுகளோட. என்ன அது? சும்மா பாடுனே. நான் கூட நினைச்சேன் இது எதுவும் இந்த தாண்டியா வீக்கோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா அம்மா யாருட அம்மா?
பேசிக்காக அதுதான் இந்த வாரம் வந்து அன்னையர் தினம், மதர்ஸ் டே. அப்ப அதனால நம்ம வந்து நம்ம 2 பேரோட அம்மாமாரை பத்தி பேச போறோம். சரியா? பொதுவாவே எல்லா அம்மாவுமே அந்த அம்மா தான், அம்மானா அம்மா தான். நாய் பூனைக்கு கூட அவங்க அம்மானா முக்கியம். அடே செல்வராகவன் டயலாக். அந்த மாதிரி தான் நம்ம 2 பேருட்டு. இப்போ எனக்கு உங்க அம்மாவை பத்தி நீங்க இது நாள் வரைக்கும் பாட்காஸ்ட்ல சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என் அம்மா கொஞ்சம் வித்தியாசம்தான், உங்க அம்மாவை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலுமே 2 பேருக்கும் நிறைய சிமிலரான குவாலிட்டிஸும் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். உங்க அம்மா என்ன மாதிரி ஒரு டைப்? ஒரு பாட்டுல சொன்னா பாப்போம். ஒரு பாட்டுல சொன்னோம்னா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மா. ஏன்னா அடி அப்படி இருக்கும். அதாவது நம்ம வீட்டுல வந்து இந்த டிவிடிக்கும் டிவிக்கும் அடிக்கிற அந்த ஒரு வயர் ஒன்று முந்தி இருக்கும் தெரியுமா, டிவிடி சிடி பிளேயர். ஆமா, இப்பதானே எல்லாம் ப்ளூடூத் அது இது வயரே இல்லாம கனெக்ட் ஆகுது. இப்பதான் வயரே தேவையில்லையா, நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் தான் டிவி உள்ளுக்கு இருக்கே. முந்தி நெட்ஃபிளிக்ஸ் பெட்டி வெளியே இருக்கும். அப்ப அந்த பெட்டியும் டிவியும் கனெக்ட் பண்ண 3 கெஜெட் அடிக்கணும். 3 கெஜெட் ஒரே வயர், 3 பின்ஸ் இருக்கும். ஆமா, அதுல சில நேரம் அடிச்சு ஓட்ட பெருசாயிரும் பாய்ஸ். அப்ப அதுல என்னன்னா லைட்டா அதை சுத்தணும், அப்பதான் சவுண்ட் கேட்கும். சரி, இப்ப ஏன் இதே சொல்றீங்க? அது வந்து அடிப்படும் என் தோலுக்கு, என் கைக்கு. ஆமா, அப்ப அந்த தோலெல்லாம் லைட்டா பிஞ்சிரும் எனக்கு. அப்புறம் செப்பல்ல அடிப்பாங்க அம்மா. செப்பல்? ஆமா, அது உருளைக்கட்டையில அடிப்பாங்க. சப்பாத்தி உருட்டுறது, உருளைக்கட்டை, அதெல்லாம் நான் கேட்ச் பண்ணிடுவேன். அப்ப அதனால அவங்க அன்னையில இருந்தே கேட்ச் பண்ணாதான் பெரிய கரெக்ட். கேட்ச் பண்ணிட்டியா, அதுக்கு தனியா அடி வேணும். அப்ப அப்பவே அவங்க என்னைய ஒரு கிரிக்கெட்டரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்ப நார்மலா ஐபிஎல் எல்லாம் த்ரோ டவுன்ஸ்னு பால் தானே, எனக்கு வந்து சப்பாத்தி கிட்ட வரும். நான் அதை பிடிச்சிட்டு ராவணே மகண்டா அப்படின்னா அது பின்னுக்கு அப்பா செவுட்டுல விடுவாரு. அப்ப அந்த மாதிரி தன்னூட்டு மிட் லைஃப் கிரைசிஸ் பிளஸ் குடும்ப பிரச்சனை ட்ராமா எல்லாத்தையும் என் மேல தான் இருக்கும். அது நல்லம் தானே, அப்படித்தான் அம்மாமார் பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படி வளர்த்தனால தான் நான் இன்னைக்கு என்ன வேண்டேன்னா, நல்ல நேரம் நான் கொஞ்சம் தெளிவோட காமன் சென்ஸோட சுயநலம் இல்லாம ஒரு ஒழுங்கான ஒழுக்கமா இருக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஓகே தான். நான் உங்க வளர்ப்ப நான் தப்பா சொல்றேன்னு இல்ல. இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு தெரப்பிக்கு போகணும் அப்படின்லாம் ஒரு தேவைப்படலையா? இல்ல, நானே தெரப்பி இல்ல, நீங்க எல்லாம் தெரப்பிக்கு போனா செம்மையா இருக்கும். நீங்க வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ், பேரண்டல் ட்ராமாக்கு டெக்ஸ்ட் புக் இல்ல. ட்ராமா ஒத்துக்கிறேன், அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை, அதுல நான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தனால என்னை அடிச்சு எல்லாம் வளர்த்தாங்க. நான் அது ஆனா அந்த ட்ராமா வச்சுக்கிட்டு என்னை எப்படி கொடுமைப்படுத்தினால நான் மற்றவங்களை கொடுமைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறதே இல்லை. அதுக்கடுத்து நம்ம அம்மா எல்லாம் எப்படின்னா, இல்ல அது வந்து அதுதான், நீங்க மற்றவங்களை கொடுமைப்படுத்தணும்லாம் நினைக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். அது வந்து தெரப்பியில் அவங்க பேசுறது வேற தானே. அது அந்த ஒரு ட்ராமானால உங்களோட கோப்பிங் மெக்கானிசம் என்னன்னு அது தனியா, அது தெரப்பிக்கு போறவங்களுக்கு தெரியும். அப்படி அப்ப அதுல தான் அந்த இல்லத்து அரசின்னு ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸை சொல்லுவாங்கன்னு நம்ம அம்மாவை பார்த்து நான் விளங்கிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப்பை விட, ஃபுல் டைம் ஜாப் கூட ஒரு 10 hour 12 hour, பீக்கான நேரங்களில் ஒரு 15 hour வேலை செய்வோம். அதே ஆஃப் பீக் ரொம்ப கஷ்டம் இல்லாத நேரங்களில் ஒரு 7 hour 8 hour முடிச்சிருவோம்ல. இந்த இல்லத்து அரசியாக இருக்கிறது வந்து உண்மைக்குமே அது ஆள்றது தான், வீடு ஆளணும். இன்னொன்று சொல்லட்டுமா, எங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க. எங்க அம்மா வந்து வேலைக்கு போற ஒரு தாயார். எங்க அப்பா வந்து வேலைக்கு போற ஒருத்தவங்க தான் மனைவியா வரணும்னு, அவங்க இண்டிபெண்டா இருப்பாங்கன்னு விரும்பி அப்படி அம்மாவை கட்டினாரு. அப்போ உங்க கல்யாணம் இண்டிபெண்டன்ஸ் கேர்ல நடந்துச்சு? மூட ஜோகி எம்ஜே ஜனகராஜ் அது என்னதான் அப்படி சொன்னாலுமே நீங்க சொல்றீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது கஷ்டம்னு. எங்க அம்மா டீச்சரா இருந்துகிட்டே முழு நேரம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. இது எப்படி? அப்பா வந்து நாவல பெட்டியில கடை, படிப்புக்காக எங்களை கொழும்புக்கு கூட்டிட்டு வந்ததுனால எங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் மாதிரி தான். எங்களை டிசிப்ளினும் பண்ணணும், வீட்டையும் பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும், 3 பண்ணாங்க. இல்லத்த அரசி மாதிரி நான் சொல்றேன். அதுக்குன்னு இல்லத்த அரசி இல்லாம வேலைக்கு போற லேடிஸும் வீட்டு வேலைகள் செய்யறாங்க. அதனால அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்ல வர. எல்லா அம்மாமாருமே கஷ்டப்படுறாங்க. இந்த காலத்துல என்னன்னா, இந்த வீட்டுல வேலை செய்யாம இருக்கிறத
ஒரு 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 1% சரி கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு சூழ்நிலை தான் இப்போ பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. யார் இந்த காலத்தில், அதாவது என்ன சுற்றி பேசுகிறவங்க என்ன சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் யார் பொம்பளைங்க எல்லாம் தான் வேலைக்கு போயிடுவாங்களே அப்படின்னு. ஆனால் போகாமல் இருந்த காலத்துலேயும் அவங்க ஒரு முழு நேர வேலை செய்கிறவங்க மாதிரி தான் அவங்களுக்கு வேலை இருக்கு. அது ஒத்துக்கிறேன். அது என்னன்னா, நம்ம அம்மா வந்து படிக்கவே இல்லை, ஒரு 8ஆம் ஆண்டோ என்னமோ தான் படித்தாங்க. அவங்களுக்கு வந்து பேசிக்காக படிப்பு இல்லை. ஆமாம், இல்லை அது அதோடலாம் கட்டி கொடுக்கல, அம்மா லேட்டாக தான். அதாவது அவங்க காலத்தில் இருந்த நடவடிக்கை கட்டமைப்புக்கு அவங்க 30 வயசில் கல்யாணம் பண்ணது ரொம்பவே லேட்டாக தான் கல்யாணம் பண்ணாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து அந்த ஹெவிலி ஒரு டிசிப்ளின், பழக்க வழக்கம்னு பழக்க வழக்கத்துக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் மற்றபடி எல்லாமே அப்பா அந்த மாதிரி தான், அந்த ஃபைனான்சியல் டிசிஷன் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஈடுபாடோ அதை சொல்றதுக்கான அது அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கல அவங்களுக்கு. ஓகே, அது அப்படியே விடுவோமே. ஒரு நம்ம அப்பாவும் நல்லாவே, நான் சொல்லியிருக்கிறேன் தானே, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ரொம்பவே நல்லா இருந்து அந்த வசதி இல்லாமல் போன காலம் ஒரு பாட்காஸ்ட்டில் சொன்னேன்ல. ஆமாம், அந்த காலத்தில் சில முக்கியமான கடன் எடுத்தவங்களுக்கு அம்மா, அதாவது அப்போ தான் அந்த ஹீரோ கடைசியாக கிளைமேக்ஸ்லேயோ இதுலேயோ காப்பாற்றுவாங்கல்ல, அந்த ஒரு அந்த மாதிரி நம்ம அம்மா வாக்கு கொடுத்து அவங்க வந்து இந்த சாப்பாடு கேட்ரிங் மாதிரி அந்த சுற்றி உள்ளவங்களுக்கு, வெள்ளவத்தையில் சுற்றி உள்ளவங்களுக்கு, பம்பளப்பிட்டியில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு விற்று காசு சேர்த்து அப்பா குடும்பத்தை பார்க்கலாத நிலையில அவங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு கடனையும் ஃபைனான்ஷியலாவும் அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகே, ஏன்னா அது ஒரு காலம் இருந்துச்சு, வந்து கேட்குற நேரம்லாம் நான் வந்து என்னையே தான் அனுப்புவாங்க, சின்ன புள்ள தானே ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் போய் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லணும், கடன்காரங்களுக்கு சொல்றீங்க வர்றவங்கள்ட்ட. ஆமா ஆமா. அப்ப அதுல அந்த முக்கியமானவங்க சிலவங்க இருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போய் வந்து பழகி அந்த அம்மாவையும் தெரிஞ்சு அவங்கள சிலவங்களுக்கு அம்மா ப்ராமிஸ் பண்ணி கடனை கட்டுனாங்க மாசமா. சரியா? அப்ப அது வந்து என்னைய பொறுத்தவரையில எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, அம்மாக்கு இவ்வளவு முடியுமான்னு. அவங்க விஸ்வரூபத்தை அன்னைக்கு தான் பாத்தீங்க. அதாவது அது வரைக்கும் என்னன்னா நம்மளை டிசிப்ளின் பண்ணுவாங்க, அம்மா அடிப்பாங்க, கொலப்படி செஞ்சா பிடிக்காது, நகம் வெட்டினியா தலைமுடி வெட்டினியா குளிச்சு, அவ்வளவு டிசிப்ளினேரியன் தான், நோயிங்காவே இருக்குல்ல அந்த ஒரு வயசுல. ஆனா அதை தாண்டி அவங்க இப்படி ஒரு ரோல் எடுப்பாங்கங்கிறதெல்லாம் எனக்கு நான் கனவுலையுமே நினைக்காத ஒரு விஷயம். அதை எடுத்து அதை அப்பாவை விட சக்சஸ்ஃபுல்லா சொன்னவங்களுக்கு எல்லாம் கடைசியா கடனை கட்டி முடிச்சாங்க. அது நம்ம பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதுல வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சின்ன வயசுல, அதனாலதான் எனக்கெல்லாம் வெளுன்னு வெளுப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் இப்பவே நான் இப்படின்னா அப்ப எப்படி இருந்திருப்பேன், ஒரு சைனியம். ஆமா, அப்ப அதனால அடி வாங்குறது வழக்கம் தானே. ஆனா அந்த அடிகள் எல்லாம் அடிச்சாலுமே நம்மளை வந்து நல்லா வரணும்னு எவ்வளவோ டிசிப்ளின் பண்ணி இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை ஒரு ஃபுல் குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் இவங்க அதை தலைமை தாங்கி இல்லை நான் இதை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணனால தான் அந்த அம்மா மேல ஒரு ஒரு பெரிய ஒரு அன்பை தாண்டி ஒரு மதிப்பு வந்துச்சு. உண்மைதான், அதை ஒத்துக்கிறேன். அப்ப அதனால என்னைய பொறுத்தவரையில ஒரு வீரமங்கை தான் நம்ம. நைஸ். கொஞ்சம் காளி, காளியுமே ஒரு வீரமங்கை. ஆனா அப்பதான் காலா கேரே செட்டிங்கா செட்டிங் பண்ணது இந்த காளி தான். இதெல்லாம் காளி விட்டு செட்டிங் அத வேலை தான் அப்படிம்பாரு. எங்க அம்மா கொஞ்சம் வித்தியாசம். இப்போ உங்க அம்மா வந்து கட்டாயம் எங்க அம்மாவோட வித்தியாசமா தான் இருப்பாங்க. இல்லை, ஏன்னா எங்க அம்மா எப்படின்னா அவங்க வந்து அதான் சொன்னேன், எங்க அம்மாவும் பயங்கர டிசிப்ளினேரியன் டீச்சர். நான் சொல்லி வேலை இல்லையே, அவங்களுக்கு அளவில்லா வேலை இருக்கு தானே, அவங்களுக்கு அளவில்லாத ஒரு பெரம்பு சப்ளை என்னைக்குமே இருக்கும். நானும் எங்க அண்ணாவும் எவ்வளோ பெரம்பெல்லாம் உடைச்சு போட்டாலும் அடுத்து நல்ல பெரம்பு வந்துடும். இது அந்த எங்க இருந்து அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு வர மறந்து டீச்சரோட பெரம்பு, மாஸ்டரோட பெரம்பு, சாரி உங்களோட டயலாக்ஸ் நிறைய மறந்து போகுது, சாரி. அதான் அம்மா வந்து டிசிப்ளினேரியனா இருந்தப்ப அந்த சின்ன வயசுல அவங்க என்னடா அடிக்கிறாங்களேன்னு கோவம் வரும். அந்த ஒரு கோவத்திலே இருப்பேன்.
ஏன்னா அவங்களும் அதான் சொன்னனே, வேலைக்கும் போகணும், வீட்டையும் பார்த்துக்கணும், சிங்கிள் பேரண்ட்டாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்பா நாவலப்பட்டியில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காரு, அப்பா அதையும் விட்டுட்டு வர முடியாது. எங்கள் படிப்புக்காக அப்பா மேலே அப்படி ஒரு லவ், அம்மாவும் அப்பாவுமே பயங்கர லவ் எங்கள் வீட்டில். அவ்வளோ விரும்புகிற ஒரு மனுஷனை விட்டுட்டு அவங்க கொழும்புக்கு வந்து இருந்ததே எங்கள் படிப்புக்காக. ஒரு அம்மாவாக, அதாவது ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்துக்காக ஒரு வைஃபுங்கிற ஒரு ரோலை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அவங்க. எனக்கு அது ரொம்ப, இப்போ நான் யோசிச்சு பார்க்குறப்போ ரொம்ப நோபலான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் பார்க்குறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீ கல்யாணி மாதிரியே தான் அப்படிம்பாங்க. பேசுறது, நான் செய்கிற விஷயங்கள் எல்லாம் அம்மா மாதிரிங்கிறாங்க. அது எனக்கு தானா வருது. நிறைய டாட்டர்ஸ் வந்து என்னத்தான் நம்ம வந்து சண்டை பிடிச்சாலும் இது பண்ணாலுமே எல்லா டாட்டர்ஸுமே அவங்க அம்மா மாதிரி தான் ஆயிடுவாங்க. அது என்னைக்கும் நடக்கிறது தான். இப்போ எனக்கு இப்போ தான் ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருந்தேனே, எங்கள் அம்மா இப்போ தவறிட்டாங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் என்கிட்ட வந்து நீ கல்யாணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு அப்படி ஒரு பெருமை. ஏன்னா அவங்க வந்து அந்த எல்லா இவங்க வைஃபுங்கிற ரோலே சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படியெல்லாம் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட ஆசைகள், அவங்களோட சேரிட்டி ஒர்க் எல்லாம் ஒரு என்றைக்குமே ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னா நமக்கு, அதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்னு வச்சுக்கோ, அதே நேரத்தில் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இல்லாத குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னா என் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வராமல் அங்கே போய் உதவி செய்வாங்க. விளங்குதா? ஏன்னா அவங்க அதுக்கு வந்து ஊரான் பிள்ளையை வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்கல்ல. அது எங்கள் அம்மா முக்கியமாக அதை வந்து ஒரு ரோலாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் நானாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உண்மையாக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது, நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது. ஒரு நார்மலாக நீங்கள் திரைப்படங்களில் இப்போ இந்த சரண்யா பொன்வண்ணன்லாம் அம்மாவை நடிக்கிறாங்க தானே, வேலையில்லா பட்டதாரி அந்த மாதிரி படங்களில், அந்த மாதிரி அம்மா ரோல் எங்கள் அம்மா செய்யலை. அந்த ஒரு டிப்பிக்கல் அம்மா கிடையாது. ஏன்னா அவங்களோட வேலை என்னென்னா மற்றவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஒரு அம்மாவா இவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களோட ஆசைக்கேற்ற மாதிரி விஷயங்களையும் செஞ்சுக்குவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், வேலையை விடவே இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களோட, அதாவது அம்மாங்கிறதையும் தாண்டி நான் கல்யாணி, எனக்கு என்ன பிடிக்குங்கிறத அவங்க செஞ்சது வந்து எனக்கு இன்னைக்கு யோசிச்சாலுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா. நம்ம அம்மா வந்து ஃபுல் டைமா இதுதான் கடவுள் நம்பிக்கை. ஓ நல்ல விஷயம். அதுதான் எல்லா அம்மாமாருமே ஃபுல் டைமா பக்தி, பார்ட் டைமா பராசக்தி எங்களோட. ஆனா அது கியூட் தான். அது அந்த அம்மா மாதிரி என்னத்தான் சொன்னாலும் அந்த ஒரு எவ்வளோ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நமக்காக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருக்கு தெரியுமா? நம்ம அம்மாக்கு இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா இன்னசென்ஸ்னா நம்ம கிட்ட வந்து பேசுறப்போ ஒரு பாசத்தோட பேசுறப்ப, இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ், ஏதாவது 1-2 சரி உங்களுக்கு சில நேரம் ஞாபகம் வரும். பேசுகிறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் தெரியுமா? அந்த ஐயோ எனக்கு இது சரியாக செய்ய தெரியல அப்படின்னு ஃபோன்லலாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம 2 பேருமே நம்ம அம்மாமாரை பார்த்தாலுமே சில விஷயங்கள் அவங்க அப்படி செய்கிறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் காமனான விஷயங்களும் இருக்கும். ஏன்னா அந்த டிசிப்ளினில் செல்லம் கொடுக்கறது அதெல்லாம் ரொம்பவே அம்மா கராராக தான் இருப்பாங்க. ஏன்னா புள்ளைக வீணா போயிடும். எனக்கு அதுதான் விளங்கலை. இப்போ இந்த காலத்தில் பேரண்டிங்காக இருக்கட்டும், அதே புள்ள வளர்க்குறதா இருக்கட்டும், அடிக்கக்கூடாது. சிலவங்க அடித்தா அதுக்கப்புறம் அவங்க அதை மண்டை பெசகி குடு அடிச்சுட்டு வந்து மாடியிலேருந்து விழுகிறாங்க. நிறைய சீன் இருக்குது. ஆனால் நம்ம காலத்தில் அடித்தாலே அம்மா நம்ம பாசத்துக்காக நம்ம நல்லா வரணும்னு தான் அடிக்கிறாங்கன்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சோம். மோஸ்டான பிள்ளைகள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அம்மா அப்பா என்னை வெறுக்கிறனால அடிக்கிறாங்க. இல்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த கொழும்புல 2-3 இடங்கள்ல இப்படி அம்மா அடிச்சதுனால, டிசிப்ளின் பண்ணதுனால அவங்க வந்து உயிரை மாய்த்துக்கிட்டாங்க சில யங்ஸ்டர்ஸ்னு செய்தி வந்தது. ஆனா அது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது நிறையா ட்ரக்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, ஸ்கூல்ல நிறைய புலியிங் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான். ஆனா இன்னொன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு அம்மாக்கும் மகனுக்கும் உள்ள
ஒரு ரிலேஷன்ஷிப்பை தமிழ் படங்களில் போட்டு 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 காட்டி அதை வந்து சலிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து மகன்மார் எல்லாருக்குமே செல்லம் கொடுக்குறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மா செல்லத்தை விட டிசிப்ளின் கூடன்னு, பட் அந்த அம்மா மகன் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா இடத்துலையும் காட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு அம்மா மகள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நிறைய படங்களில் ஏன் காட்டலைங்கிறது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏக்கம். ஏன்னா அம்மாவும் மகளும் மாதிரி அடிச்சுக்காதவங்க யாருமே இல்லை. கடவுளே, ஏன்னா அம்மா வந்து அவங்கள பார்க்குறப்ப, மகள்மாரை பார்க்குறப்ப என்ன மாதிரியே இருக்காளே, நான் பண்ணுற தப்பெல்லாம் பண்ண போகிறாளேன்னு திருத்த பார்ப்பாங்க. அதே நேரம் மகள்மார் வந்து இவங்க அதாவது ஃப்யூச்சரில் தான் அவங்களா ஆகிடக்கூடாதுன்னு சண்டை பிடிப்பாங்க. என்ன தான் சொன்னாலுமே அம்மாவும் மகளும் ஒரு அழகான ஒரு மிரரிங் இமேஜ், காப்பி பேஸ்டா இல்லாட்டியுமே ஒரு மிரரிங் இமேஜ். அதில் ஒரு பியூட்டி, ஒரு காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து வார்த்தைகளால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஒரு அம்மா மக ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான அம்மா ஓர்லிக்ஸ் அந்த மாதிரி ஒரு மிரரிங் இமேஜாக நான் பார்க்குறேன். இல்லை அதுதான் இப்போ நீங்கள் அந்த இன்னொன்று கேட்டிங்களே தமிழ் படங்களை ஏன் சொல்லனா, எகைன் நம்ம இதுக்கு முதல்ல பேசின மாதிரியே ஆண்கள் ஹெவிலி கதாநாயகர்களாக இருக்கிறதும் அவங்கள சுற்றி கதை நகர்றதும் அதை எழுதுறதும் ஒரு ஆணாக இருக்கிறனால அவங்களோட கண்ணோட்டத்தில் அப்படித்தான் இருக்கும். உண்மைதான், ஏற்றுக்கிறேன், அது உண்மைதான். அதனால தான் அம்மா மகள் ரிலேஷன்ஷிப், ஏன்னா அதை காட்டவே கஷ்டம்னு நானும் நம்புகிறேன். ஒரு அம்மா மகள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காட்டவே கஷ்டம். அதே மாதிரி உலகத்தில் இன்றைக்கி நிறைய அம்மாமார்கள் கேட்குறவங்க கூட சில யாராவது அம்மாமார் யாராவது செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அன்பு வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க பிள்ளைக்காக ஒரு உள்ளுக்கு இருந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், ஒரு இது வருது தானே, அது வந்து யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு சக்தி. அந்த சக்தி வந்து இருக்கிற அம்மாமார்கள் எல்லாருக்குமே எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே பராசக்தி தான். ஆமாம், இவர் சிவகார்த்திகேயன் படம் இல்லை இது வந்து, ஏன்னா இந்த ஜென்சி ஆக்களுக்கு தான் அதுகளே தெரியாது. பராசக்திங்கிறது ஒரு கடவுள், ஒரு வீரம் கம்பீரமான காக்கும் கடவுள். அந்த மாதிரி இந்த அண்டத்தையே காக்குறவங்க அம்மாமார் தான். அதனால தான் அண்டங்காக்கா கொண்டக்காரி. ஓகே, அப்போ அடுத்து அப்படியே மூவ் ஆன் பண்ணிடுவோமா? பண்ணுவோம். இப்போ அடுத்து என்னன்னா, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோன்னா, இன்னைக்கு காலையில் தான் ஒரு ஃப்ரெண்டு இந்த மீம் ஒன்று அனுப்புனார். நான் அதுக்கு தான் அதை அதை பார்த்தேன். அதை பார்த்து அது இன்னும் முழு நாளுமே அதை யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு. சீரியஸ்? ஆமாம், அது வந்து என்னன்னா இந்த சொல்லாடல், இந்த என்ன சொல்கிறது, ஸ்லாங், பேச்சு வழக்கு. சொல்லாடல் இல்லை, பேச்சு வழக்கு. இது என்னப்பா நீங்க இப்ப கடைசியில ஸ்லாங்குக்கு கூட தமிழ் வார்த்தை சீமான் தான் ஆகிட்டு வாரீங்க. அப்போ என்னன்னா அதில் அவர் போட்டிருந்தார் அந்த மீமில் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் ஜென்சி, ஓகே, அவங்க இப்படி பேசுகிற ஒரு இதுதான் மீம். அப்போ அந்த 80s கிட் என்ன சொல்லுவாங்கன்னா போயிட்டு வாரேன் அப்படின்னு. போயிட்டு வாரேன்னா போயிட்டு வாரேங்கிறது தான் அது தெரியாதா. அந்த கொழும்புல அந்த கொஞ்சம் முஸ்லீம் ஸ்லேவ் ஐலண்ட் பாய்ஸ் ஹாய், இல்லை ஸ்லேவ் ஐலண்ட் பாய்ஸ் ஹாய்ங்கிறதையும் கொஞ்சம் மெதுவாக சொன்னீங்க, பயந்துட்டீங்க தான். இல்லை லைட்டாக பயந்து. ஆமாம், அது ஏன்னா கொழும்புங்கிறது வந்து கொழும்பு தமிழ், யாழ்ப்பாண தமிழ், மட்டக்களப்பு தமிழ், இந்த சென்னையில் எல்லா மக்களும் வாழ்கிற மாதிரி தான் கொழும்பும். அந்த தமிழ் இல்லை, தமிழ் சிங்களம் இல்லை, நிறைய பேர் ஹெவியாக, ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் கேபிட்டல். இருந்தாலுமே வட சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கொழும்புக்குன்னு ஒரு லோக்கல் ஸ்லாங் இருக்கு. அதில் தான் இந்த பெய்ட்டு வாரேங்கிற, அப்போ என்டி பெய்ட்டு வாரேன் அப்படிம்பா. அதே 90s கிட் எப்படின்னா அடே மச்சா நான் கலடுவா அப்படிம்பா, கலடுறேன், பெய்ட்டு வாரேன் அப்புறம் கலடுறேன். வார்த்தைகள்லாம் நான் பிரயோகிச்சதே இல்லை. அது ஒன்லி பாய்ஸ். அடே நான் அப்போ கலடவா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஜென்சி என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் வீசி பாட்டுறேன் அப்படின்னு செத்துக்கித்து தொலைச்சுறாடா. இப்ப அது எப்படின்னா, இல்ல அது கெட்ட வார்த்தையை தழுவுன வார்த்தையா இல்ல வீசி பாடுறது. இப்ப அந்த காத்துல இங்க பாரு, இப்ப தள்ளுனோன்னா அம்மா அவன் தள்ளுன அப்படியே வீசுபட்டுட்டேன்பாங்க. அப்ப
அதையும் சொல்றாங்க எனக்கு அது விளங்கல. போயிட்டு வரேங்கிறதுக்கு இப்ப ஸ்லாங் வீசி பாடுறேன். கலண்டரேங்கிற மாதிரி வீசு பண்றேன். வீசி பாடுறேன். கேங்ல இருந்து வீசுபட்டு வெளியில விழுறேன். ஆமா, அது எப்படின்னா இப்ப பஸ்ல எல்லாம் இறங்குற நேரம் ஓடுற பஸ்ல இறங்கினா அப்படியே வீசி போடுவோம். ஏன்னா ஓடுற பஸ்ல இறங்கி நின்றீங்கன்னா உங்க தாவாங்கொட்டை இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஸ்டாப் பண்ணீங்கன்னா பிறண்டு தாவாங்கொட்டை தெரிச்சிரும். அப்புறம் புது பல்லு செட் ஒண்ணுதான் போடணும், இல்லாட்டி இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி அந்த அப்புறம் வீசி பாடுறேன். கேங் கான்வர்சேஷன்ல இருந்து வீசுபட்டு வெளியில நான் போறாங்க. வீசி பாடுறேன் அப்ப அப்படிங்கிறது. தட்ஸ் வெரி இன்னோவேட்டிவ். வீசி இல்ல வீசி பாடுறேன். வீசி பாடுறேன். நாங்க முந்தி சொல்லுவோம் என்னன்னா, இப்ப நீங்க கால் எடுத்துட்டு வைக்க போற நேரம் என்ன சொல்லுவீங்க? ஓகே பை. இல்ல வைக்கவான்னு கேப்பீங்க. ஓகே சரி வைக்கிறேன். இல்லாட்டி ஓகே போறேன் வைக்கிறேன் வேலை இருக்கு கட் பண்றேன். நாங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அடே அப்ப குத்தவா அப்படின்னு. ஏய் குத்துறதுன்னா வைக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு டபுள் மீனிங் இருக்குல்ல? இல்ல அது அது கேரி பேஜ். இது பாத்தீங்களா, எனக்கு இதுதான் பிரச்சனை. சரியா, நீங்க வந்து அத டபுள் மீனிங்கா அத ஆக்டிவா யூஸ் பண்றீங்க, அத நார்மல் சென்ஸ்ல யூஸ் பண்றப்ப நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன். இல்ல அடே நான் அப்ப குத்தவா அப்படின்னா நாங்க வைக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி. இப்ப அதனால இந்த மாதிரி கொழும்பு ஸ்லாங்ஸ் அது ஏன் நான் முக்கியமா கொண்டு வந்தேன்னா, சென்னை தமிழ்நாட்டில் இருந்த ஒருத்தர் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு அவரோட நான் பேசினேன். அப்போ பேசுகிற நேரம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்போ பேசுகிற நேரம் நல்லா நார்மலான தமிழ் தானே பேசுகிறீங்க. ஆமாம், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மற்ற நேரம் என்ன பேசுகிறோம்? இல்லை அவங்க அந்த பாட்காஸ்ட்டை கேட்குற நேரம் சில வார்த்தைகள் அவருக்கு விளங்கலை. அது ஏன்னா நம்ம வந்து கொழும்பு தமிழ்னா, அதுவும் கொழும்புல பாய்ஸ் ஸ்கூல் போனவங்க அவங்க பேசுற விதமே எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அந்த முஸ்லீம் மக்கள் விட்டு முஸ்லீம் தமிழையும் சிங்களவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க பேச்சையும் கலந்து வர ஒரு தமிழ். ஆமா ஆமா, நம்ம முக்கியமா அந்த மலையகத்துல இருந்து வந்தவங்க போர்ச்சுகீஸ் கூட கலந்து இருக்கு. குசுனி கல்சா அலுமாரி அது வந்து அந்த போர்த்துகீஸ் சொல்லாந்தர் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. நம்ம தமிழ் ரொம்பவே வித்தியாசம். ஆமா, இப்ப அதுல தான் இன்னொன்னு என்ன நான் சொல்லுவோம்னா, அந்த சிங்களம் கலந்து இருக்கும். ஆமா ஆமா, இப்ப அதை சொல்லுவோமா? ஆமா, அடே சல்லி குடுத்தியா அப்படின்னா, சல்லினா தமிழ் மத்த தமிழாக்களுக்கு தெரியாதுல்ல, சிங்களத்துல. ஆமா, சிங்களத்துல தான் அது சல்லி, அது தமிழ் அர்த்தம் வந்து காசு. ஆமா, காசு பணம் எல்லாமே. அப்ப இன்னொன்னு அதே மாதிரி அடே துவாலடா, அது சிங்களமா? ஆமா, ஏன்னா அது தெரியாம அது தமிழ்னே நினைச்சிட்டேன். இல்ல சிங்களத்துல புண்ணுக்கு தான் துவாலன்னு சொல்லுவாங்க. இப்ப துவாலடானா என்னன்னா அந்த அப்செட் புண்ணு மாதிரி ஒரு அப்செட், அதாவது அந்த மாதிரி அந்த நல்லா இல்ல வலிக்குது, அதத்தான் அடே துவாலடா. படம் எப்படி இருந்துச்சு? அடே துவால படம்டா அப்படிங்கிறது. அப்படின்னா படம் நல்லா இல்லங்கிறது தான் அப்படி சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி ஏதோ எல்லாம் உதாரணங்கள் வச்சிருக்கீங்க. நான் உதாரணம் வச்சில்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்லாங்ஸ் பத்தி பேசுறப்ப தமிழ் வார்த்தை வந்து நிறைய நம்ம மீம்ஸ். ஆமா, தமிழ் நான் சொல்றேன், பழங்கால தமிழ் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு. அது வேற எந்த மொழியிலயுமே இல்லாத வார்த்தைகள் இருக்கு. அதை ஒத்துக்கணும். ஒரு பூ மலர்ந்த அன்னைக்கு நான் பார்த்தேன், பூ மலர்ந்து உதிர்ந்து கொட்டுற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் த ஃப்ளவருக்கும் பேர் இருக்கு தெரியுமா? அரும்பு, நனை, முகை, மொக்குள், முகில், மொட்டு, போது, மலர், வி, போதும்பூர், பொம்மல், செம்மல். நாங்க காம்புன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பூ காம்பா இருக்கிற நேரம் ஆசையா இருக்கும். கிட்ட வார்த்தைகளே பேச வேண்டியது. காம்புனா என்னது? நான் அது வேற டபுள் மீனிங்ல இல்ல. காம்புனா என்னது தமிழ்ல? ஐயோ, எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. காம்புனா என்ன அது தமிழ்ல? எனக்கு தெரியல. அந்த பூட்டு அந்த அடி இதத்தான காம்புங்கிறது. ஓகே, தண்டு. ஆமா, அந்த மாதிரி காம்புக்கு ரைமிங்கா ஒன்று யோசிச்சு. அதே பாம்பு. பாம்பு இது கட்டு வீரியா பாம்பு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு. இப்ப அன்புன்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் தானே. அன்புக்கு வேற எந்த மொழியிலுமே அன்புங்கிற ஒரு வார்த்தை இல்ல தெரியுமா? அன்புக்கு அன்புங்கிற வார்த்தை தமிழ்ல மட்டும்தானே இருக்கும். இங்கிலீஷ்ல அன்புன்னு வைப்பாங்க, ஆம்பு. ஏன்னா லவ் அப்படிங்கிற ஒரு பொது வார்த்தையில எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்கல்ல ஆங்கிலத்துல. ஆமா,
தமிழ்ல அன்பு தனியா காதல் தனியா இருக்கு, காஜி தனியா இருக்கு. ஏய் அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. உண்மையா யோசிச்சு பாத்தீங்கன்னா அன்புக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? லைக்னு யோசிச்சுப்பீங்க தானே. லைக் வேற, லைக்குங்கிற லைக்னா சந்தோஷ் சிவன் விட்டு பிறந்தானே அவன் விக்னேஷ் சிவன். தீமா 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 தீமா. அதாவது லைக்குங்கிறது வந்து பிடிக்கிறதுங்கிறது அர்த்தம், லவ்ங்கிறது ஒரு அடிக்கிறது காதல் அர்த்தம். ஆனா அன்புக்கு ஒரு வார்த்தையே இல்ல ஆங்கிலத்துல. அப்படியோ? யோசிச்சு பாருங்க. ஏலாது. ஏன்னா ஒரு மதர்ஸ் லவ்னு தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல நம்ம வந்து ஒரு அன்பு, அதாவது ஒரு காலுணர்ச்சி உள்ள 2 பேர் இல்லாத மத்த எல்லாமே அன்பு தான் நமக்கு. காலுணர்ச்சினா என்னது? அந்த செக்சுவல் ஃபீலிங் இருக்கிற 2 சூன் இல்லாத. நீங்க என்ன ஸ்லாங் டிரான்ஸ்லேட்டர்? இல்ல அதுதான் நான் எங்கட கொழும்பு இப்ப சரியா வந்தேன். ஒரு விவேகம் இல்ல, ஒரு கரகோசத்தை எழுப்புங்கள். என்ன தம்பி நீ பேசுறது ஒன்றும் புரியல, அந்த மாதிரி இருக்கு. இல்ல அதுதான் இப்ப நாங்க வந்து அதே காமத்துக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் வந்து சூன். அடே சூனாடா அப்படி பேசிக்குவீங்களா? இல்ல அதுல என்னன்னா அப்படி அதுல என்ன ஃபாலோ அப் பண்ணீங்க? எனக்கு சூனா அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து இப்ப நல்லா இருக்கு, சாப்பாடு சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு, படம் சூப்பரா இருந்துச்சு, நாங்க எப்படி தெரியுமா சொல்லுவோம்? அடே பண்டி ருசிடா அப்படிமோ, அடே பண்டி ஆத்தல்டா அது அப்படிமோ. அந்த பண்டிங்கிறது என்னன்னா ஒரு அது உப்பரிமாங்கிறது சிங்களம். பண்டிங்கிறது என்னன்னா அது ஒரு அவ்வளவு ஒரு பெருசா அந்த ஒரு மிகைப்படுத்தி, பண்டினாலே பெருசா தானே இருக்கும். அதனாலதான் அடே படம் பண்டி படண்டா அப்படிங்கிற பண்டி ஆத்தல்டா அது. அதே மாதிரி இப்ப வேற நீங்க ஏதாவது உதாரணம் வச்சு? ஆமா, இன்னொன்னு வச்சிருக்கேன். இன்னொரு வார்த்தை இது பசலைன்னு ஒரு வார்த்தை நான் பார்த்தேன் ரீசெண்டா. பசலைங்கிற வார்த்தை வந்து பசலைனா உரம் தானே? உரம் பசலை இல்ல, இது வேற லானா, சின்ன லானா, அலையில வார லானா. பசலைங்கிறது என்னன்னா ஒரு பிரிவின் வழி உடலில் தெரிவது, அதுதான் அதுக்கான டெஃபினிஷன். அதாவது தன்னை பிடிச்சவங்க மைண்ட் ஃபக்கே தான். மைண்ட் ஃபக் வந்து உடல்ல தெரியறதுக்கு பேர் தான் பசலை. அதாவது ஒரு அதுல இருந்து தான் உரம், அதுக்கு வேற மீனிங் இருக்கு. அதாவது அந்த ஏக்கத்துல உடம்பு அப்படியே அந்த வாடி போய் அதுக்கு பேர் தான் பசலை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வார்த்தைகள், ஒரே வார்த்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருது. இது ஆங்கிலத்துல சொல்றேன்னா 2 லைன் தேவைப்படுது. அப்படி 2 லைன்ல சொல்றத நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தானே, ஃப்ரெண்ட்ஸ்லயும் நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். சரி, இப்ப ஃபுல்லா அதாவது என்ன பாலிய ஸ்நேகிதமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த சரியான மாதிரி இது செக்ஷுவல் இல்ல, நீங்க செக்ஷுவலாவே தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இல்ல அப்படி இல்ல. அதுக்கு அவங்களுக்கு சொல்ற உசுரே நீதானே அந்த மாதிரி. அடே உசுரு என்ன கதை அப்படிமோ, எப்படி இருக்கிறீங்கிறத அகைன் எப்படி இருக்கிறீங்கிற அடே என்ன கதைன்னு தான் நாங்க சொல்லுவோம். என்ன கதை? இப்ப நீங்க நான் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நாங்க அடே என்ன கதை என்ன மாதிரி அந்த மாதிரி கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இதெல்லாம் ஃபன்னியா இருக்கு. ஆமா, உசுரு பொக்கனா அது வந்து சிங்களத்தின் படி அந்த பொக்கங்கிற அந்த வைரத்தான் சொல்லுவாங்க பொக்கன்னு. இப்ப நாங்க பொக்கங்கிறது என்னன்னா அதான் அந்த அந்த பொக்க ஃபீலிங்னு சொல்லுவோம். அந்த அடி ஆள் மனசுல இருந்து வர நட்புங்கிறனால தான் பொக்க. உசுரு பொறவினா இன்னொரு பிறவி அததான் அடே பொறவி அவன் மாற டயல்டா அப்படிமோ. மாற டயல்னா வித்தியாசமான ஒரு விதமான கேரக்டர் நம்ம டயல்னு சொல்றோம். அந்த மாதிரி இப்ப அதுதான் அந்த கேக்குற மக்களுக்காக நான் இதை சொல்றேன். ஏன்னா அவங்க குழம்பிடக்கூடாது. டபுள்னா என்னன்னா அது அப்படிதான் டபுள். அதுக்கு எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியும். அதே மாதிரி பழைய தமிழ் வார்த்தைகள்ல இன்னொரு வார்த்தையும் கண்டுபிடிச்சேன். அணங்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா 3 சுழி நானா இங்கன்னா கூனா. அணங்குனா
பிடிச்சவங்க இல்லாமல் இதே மாதிரி தான் ஏக்கம்ங்கிற அந்த ஒரு இமோஷன்லேயே தான் எல்லாமே வருது. பிடிச்சவங்க இல்லாமல், அதாவது முக்கியமாக ஒரு அதான் நீங்கள் சொல்கிறீங்களே காலுணர்ச்சி உள்ள ஒரு பார்ட்னர் இல்லாமல் போனோன்னு ஒரு டிசையர் ஒன்று இருக்கும். அந்த ஒரு நீங்கள் சொல்கிற உங்கள் வார்த்தையில் சொல்லணும்னா சூன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு வார்த்தை தமிழில் இருக்கு. பண்டிச்சூனுக்கு தமிழ், அதுவும் மிஸ் பண்ணுற காலுணர்ச்சி உள்ள பார்ட்னருக்கு அந்த ஃபீலிங் பேர் வந்து அணங்கு. அணங்குனா என்னன்னா கொழும்பு பாய்ஸ் பண்டிச்சூன். பண்டிச்சூன் மிஸ் பண்ணுறப்ப வர பண்டிச்சூன், அதுக்கு பேர் அணங்கு. அணங்கு வந்து குனிஞ்சு கொஞ்சம் வணங்கு, அது உடனே மாத்திர வேண்டியது இல்ல. அதுதான் நான் பாக்குறேன் என்ன மாதிரி. அதான் இப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு தமிழ். பாருங்க, நீங்க பேசுற அந்த லோக்கல் ஸ்லாங்ல இருந்து நான் இப்ப கொஞ்சம் கொண்டு வந்தேன். நீங்க என்ன ஔவையார் மாதிரி பேசுறீங்க? ஔவையார் மாதிரி இல்ல, ஔவையார் மாதிரி நான் இப்ப கொண்டு வந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அது எல்லாமே கம்பேர் பண்ணி பாக்குறப்ப தமிழ் எவ்வளோ பெரிய ஒரு வாஸ்டான ஒரு பெரிய மொழி. அது வந்து என்ன நமக்கு உடனே இதை பற்றி பேசணும்னா கேட்குற லிசனர்ஸ் நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சி கூடிய தமிழன்டா ஒரு கண்ணு ஒரு கண்ணு உன்னை பார்த்து பேசும் நின்னு. இதனால தான் அந்த தமிழனுக்கு ஒரு திமிர் இருக்கு. தமிழனா என்னாலும் ஏன்னா நம்ம 2 நாள்ல அண்ணனுக்கு அடிச்சிருவாங்க போஸ்டர். எங்கள் அண்ணன் என்று மாய்ந்த நாள் அலங்கார பந்தலிலே அணில அன்னையோட பாட ஏத்திடுவாங்க. எல்லாம் பழங்கள் வெட்டிக்கிட்டு போங்கடா அணிலுக்கு வைக்கிறதுக்கு. அந்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த என்னது ரஜினி முருகன்ல, அதுக்கப்புறம் வந்துச்சு ரஜினி முருகன். அது இல்ல, அந்த சிவகார்த்திகேயன் விமல் எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஒரு அரசியல் படம். அது ரஜினி முருகன் இல்ல? அதுதான் அதுக்கு முதல்ல வந்தது. அது என்னது, அந்த அப்பாக்காக ஒரு நல்ல சென்டிமெண்ட் பாட்டு. அது ரஜினி முருகன் தான் இல்ல. ஐயோ, விமல் அவங்க அரசியல்ல எல்லாம் நிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அது சூப்பர் படம். கேடி பில்லா கில்லாடிறாங்கால அவங்க நின்ன தொகுதியில அவங்களுக்கு 2 ஓட்டு தான் வரும். அது அவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டதா? அவங்க 2 பேரும் போட கிடைக்காது, அதான் கடத்திக்கிட்டு வந்துருவாங்களே. அப்ப யாரு போட்டா? யாரோ தவறுதலா போட்ட 2 ஓட்டு. அதுல அவங்க போஸ்டர்லாம் ஒட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அனில்ஸ் எல்லாம் தாறுமாறா சென்னையில வெத்திட்டாரு, இந்த தொகுதியில வெத்திட்டாருன்னு அன்அஃபிஷியலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான ரிசல்ட்ஸ் வந்தோன்னு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அது சரி, அது என்ன தான் செய்யறது. அது நான் போன முறை சொன்ன மாதிரியே தான், தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது பண்ண யாரு வந்தாலும் நல்லது தான். ஆமாம் ஆமாம், உண்மைதான். அது யாராக இருந்தாலும் வரட்டும். இன்னும் 2 நாளில் எல்லாம் தெரிஞ்சு 2 நாளில் நாளைக்கு தெரிஞ்சிடும். 3ஆம் தேதியே தெரிஞ்சிருமா? மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும். 4ஆம் தேதி தெரிஞ்சிருமா? நேர்களே, பாட்காஸ்ட் முத நாள் நைட் ரெக்கார்ட் பண்றோம். மனுஷன் குழம்பிருச்சு, மன்னிச்சுக்குங்க. இப்ப நாளைக்கு தேர்தல் இது வந்துருமோ? இப்ப என்ன சமாளிக்கிறீங்க? இல்ல எனக்கு தெரியாம தாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வந்துரும். மே 5ஆம் தேதி என்ன நடக்குது? அண்ணனுக்கு பாட கட்டுறாங்களா? ஆஞ்சலிக்கு பிறந்த நாள். அப்படி அப்ப விஷ் பண்ணிடுவோம். அதான் முதல்ல பண்ணிட்டேன், சாரி. ஆனா அடுத்து இன்னொன்னு கடைசியா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்? 2 பேரும் தானே போனோம். அந்த படம் எப்படி இருந்துச்சு? உங்களை பொறுத்தவரையில் அந்த படம் எப்படி இருந்துச்சு? அந்த படம் எனக்கு பார்க்குறப்ப அதான் முக்கியமாக நடிக்கிறவங்க எல்லாருமே இனியில நல்லா நடிச்சிருந்தாங்க. KS ரவிக்குமாரா இருக்கட்டும், கருணாசா இருக்கட்டும். KS ரவிக்குமார் பொணமா நடிச்சதுன்னா உண்மையை நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கலாய்க்கிறீங்க? ஆமா இல்ல, KS ரவிக்குமார் அந்த அழுகிற சீன், அந்த தட்டுல சோறை போட்டுட்டு அவரு அந்த ஏக்கத்துல அப்படியே அதை கொலைப்பாரு. அதுல ஏன் KS ரவிக்குமார் அப்படி முகம் எல்லாம் மாத்தி பல்லெல்லாம் மாத்தி செஞ்சிருந்தாங்க தெரியல. அது அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. அதுக்கு வேற ஒருத்தனை போட்டிருக்கிறது, எதுக்கு KS ரவிக்குமாரை போட்டு அப்படி மாத்தினாங்க? KS ரவிக்குமார் எவ்வளவு நல்லா நடிச்சிருக்காரு. சரி, நீ பரவாயில்ல. அப்படி பார்த்தா விக்ரம் ஏன் இவ்வளவு டிஃபரண்ட் கேரக்டர் செய்ய? அருவா மீச கொடுவா பார்வை 6 முகம் தான் கைய வச்சான் தூள். விக்ரம் செய்யறப்ப KS ரவிக்குமார் செய்யக்கூடாதா? எடுபடு புல்லு தூள் போடான்னு
ஏய் எப்படி கேஸ் விக்ரம் மற்ற கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறப்ப அவர் தோற்றத்தை மாத்துறாரோ அந்த மாதிரி தான் நம்ம கேஎஸ் ரவிக்குமாரும் இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டதுனால அப்ப கிட்டத்தட்ட விஜய் மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமா நடிச்சு என்ன செய்யறாரு விஜய் எல்லா படத்துக்கும் ஒரே டெம்ப்ளேட் ஒரே விக்க மாத்துவாரு, விக்க மட்டும் மாத்துவான். அதுல அந்த ஒரு சின்ன தாமரை அது வந்து பைரவா லுக். எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல பைரவால ஏன் அந்த விக்காலே அடிக்கணும் போல தோணும் எனக்கு. அது ஏன் அண்ணன் பைரவா படத்துல அதே விக்க போட்டுக்கிட்டு வந்தாரு. ஏதோ ஒரு நாய் சொல்லி இருக்குமா இருக்கும் நல்லா இருந்திருக்கு. இல்ல இந்த அணில் நாய்கள்லாம் அப்படித்தானே சுத்தும். தொண்டர்கள் மன்னிச்சுக்கங்க, அண்ணனுக்கு எதுனா அண்ணனையே போடுற தொண்டர்கள். மன்னிச்சுக்குங்க நேர்களே, நீங்க யாராவது அணிலா இருந்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் கூடிடுச்சு. எனிவேஸ் அந்த கரை படம் வந்து என்னைய பொறுத்தவரையில எனக்கு இன்னைக்குமே உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒரு நோக்கத்தை வச்சு ஒரு மோட்டிவை வச்சு ஒரு நாளில் ஒரு ராத்திரியில் இல்லாட்டி ஒரு கிழமையில அப்படின்னு நகர்ற படங்கள் எனக்கு பெருசாக பிடிக்காது. அப்போ மாநாடு அது ஒரு நைட்டை சுத்தி 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 அதுதான் இப்படித்தானே. அதுல ஒரு எக்ஸெப்ஷனா விதிவிலக்காவும் இருக்கலாம் படங்கள். அநேகமாக பெரும்பான்மையான படங்கள் அப்படி ஒரே நோக்கத்தை வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தால் எனக்கு பெருசாக பிடிக்காது. அதனால அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு அது பெருசாக பிடிக்கல. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கரை. ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே தான். ஏன்னா அந்த கடைசி முடிவு வந்து அதாவது அந்த இலையில பந்தல் நல்லா போட்டு எல்லாம் விருந்து வச்சுட்டு அந்த கோனரில் பீய தடைய வைக்கிறாங்க. தக் லைஃப்ல நாசர் சொல்லுவார் தானே, அந்த மாதிரி தான் அது படமே பியால இருந்துச்சு. இதுல வந்து அதுதான் படம் எல்லாம் நல்லா இருந்து கடைசியில அந்த முடிவு வந்து அந்த பீய தடை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அப்படி அதுதான் அந்த அதுகள்னால எனக்கு பெருசா அந்த இல்ல. ஆனா படத்துல உடன்பாடு ஒரு தடவை கட்டாயம் பார்க்கலாம். ஆமா ஆமா. இப்ப வர எவ்வளவோ மொக்க படத்துக்கு இந்த லைக்குன்னு அதெல்லாம் பாக்குற நேரம் இது ஒரு தரமான படம் தான். அவரோட நடிப்பா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த கதை காலம், ஆமா அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா தான் போச்சு. நல்ல விறுவிறுப்பா தான் போச்சு. ஆமா ஒரு டைம் வாட்சபிள் படம் தான். அந்த சில இடங்கள்ல ஜிவி விட்டு மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த திருடிட்டு வாரப்ப அந்த ஒரு மாஸ் பிஜிஎம்மா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றி விட்டுச்சுன்னு தான் நானா சொல்லுவேன். ஆமாம் ஜிவி பிரகாஷ் அதுதானே, அவர் எவ்வளவோ நல்லது செஞ்சு எவ்வளவோ பெரிய மியூசிக் டைரக்டர். அவருக்கு ஏன் அந்த அவருட்டு திறமைக்கேற்ற ரெகக்னிஷன் கிடைக்குது இல்லை கருப்புக்கு மாறின்னு எனக்கும் ஒரு இல்லை. ஏன்னா அவர் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா மாதிரி படம் நடிக்கிறதுனால தான் கிடைக்குது இல்லை, அதுல சொதப்பிக்கிறாரு படங்களை. ஜிவி பிரகாஷ் மியூசிஷியனா இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படி இருந்த மரியாதை இந்த மாதிரி, அதாவது த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு சரி விடுங்களேன், அவர் செலக்ட் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்டுமே இந்த மாதிரி அசிங்கமாக கேவலமாக இருக்கிறனாலே எனக்கு இருக்கிற மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. என்னதான் செய்யறது, அது இனி அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அதுக்கும் அவரோட இசையமைப்பாளர் இல்ல. அதாவது ஒரு தடவை பண்ணா சரி பரவாயில்ல, 2 தடவை பண்ணா சரி பரவாயில்ல, 3 தடவை பண்ணா தொடர்ந்து எல்லா படங்களும் அவர் அப்படித்தானே ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாரு. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் அசிங்கப்படுத்தி இல்லாட்டி பெண்கள் ஒரு ஆப்ஜெக்டிவாக பார்க்குற ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குற ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சதுனால தானே உங்களுக்கு நீங்கள் அதை செய்கிறீங்க. எனக்கு அதுதான் விளங்கலை. அப்போ பிஆர் தனுஷூட்டு மகன் செய்கிறது அவர் வந்து 100 crore guaranteed ஹீரோ. அவர் நக்கிட்டு போயிருச்சு. அப்புறம் என்ன அதுல நக்கி 60 கோடி தாண்டல. ஏன்னா பொறப்புலையே சிலவங்களுக்கு மூசல மூஞ்சி. இன்னொன்று இப்போ நம்ம காசு பட்ஜெட் பற்றி பேசணும் தானே. இந்த கரை படத்தோட்டு பட்ஜெட்டை நான் ஒரு கியூரியாசிட்டியில் செக் பண்ணேன். படத்தோட்டு மொத்த பட்ஜெட் வந்து 100 கோடி. 95 கோடி தனுஷுக்கு. இல்ல தனுஷ் வந்து 53 கோடி வாங்கியிருக்காரு இந்த படத்துக்கு. அதாவது பாடுறது ஒரு பாட்டு பாடி இருக்காரு, அந்த பாட்டுக்கும் நடிப்புக்கும் 53 கோடி வாங்கியிருக்காரு. எனக்கு எனக்கு நான் விளங்கல. அதாவது படத்துல அரைவாசிக்கு மேல சம்பளம் ஒரு நடிகனுக்கு மட்டும் போகுதுன்னா அவருக்கு அது போதுமா? நான் நினைச்சேன் அவர் அதை விட கூட அந்த அப்படின்னா இது வந்து ரொம்ப குறைவான நாட்கள் கொடுக்குற கால் ஷீட்டா இருந்திருக்கும். ஏன்னா கால் ஷீட் பேசிஸ்ல தானே சம்பளமும் போகும்.
அப்போ இதில் அவருக்கு கால் ஷீட் குறைவாக இருந்ததுனால அவர் வந்து 53 கோடி தான் வாங்கியிருப்பார். ஆனால் எனக்கு இதை இப்போ தான் கொஞ்சம் இந்த தயாரிப்பாளர்களில் ஆமாம் தயாரிப்பாளர் தானே ப்ரொடியூசர், ஆமாம் இயக்குனர் தான். ஆமாம் தயாரிப்பாளர்கள்லாம் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா அவங்கெல்லாம் என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய நடிகர்களுக்கு செலவழித்து காசு அநியாயமாக போகுதுன்னு. முக்கியமாக இந்த ஜனநாயகன் தயாரிப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா 200 கோடி கொடுக்குறாங்க விஜய்க்கு மட்டும் 200 கோடி, மொத்த படத்துக்கும் அதுக்கு அவர் 4 தனுஷ் படம் எடுத்திருப்பாரு. கார கவிச்ச கசிப்பு, அதுல அண்ணன் சாரத்தை கட்டிக்கிட்டு கசிப்பு காய்ச்சுவார். தனுஷுக்கு அந்த சாரம் கட்டுற கேரக்டரை கொடுத்தா சாரம் கட்டுனா படம் 100 நாள். அந்த மாதிரி 200 கோடி கொடுத்துருக்காங்க விஜய்க்கு மட்டும், 350 கோடி மொத்த படத்துக்கும் செலவு. இவ்வளோ செலவழிச்சு எடுத்து அந்த படம்ங்கிறது வந்து மன்னிக்கவும், சாரம்ங்கிறது வந்து இந்தியாலையும் சாரம்னு தமிழ் பேச்சில் அது சாரம்னு சொல்லுவாங்கன்னா லுங்கிம்பாங்க. என்ன? ஆமாம் லுங்கிம்பாங்க. சாரம்னா நாங்கள் லுங்கியை தான் சாரம். சாரம் லுங்கி எல்லாமே ஒன்று தான். என்ன ஜங்கினா அது ஆனால் ஸ்பைடர்மேன் வெளியே தானே போடுவார். சாரி சூப்பர்மேன். இல்லை ஸ்பைடர்மேன் வெளியில் போட மாட்டார், சூப்பர்மேன் தான் வெளியில் போட்டுட்டு சுற்றுவார். மற்றபடி என்னென்னா இந்த தயாரிப்பாளர்கள்லாம் என்ன போராட்டம் செய்கிறாங்கன்னா, பெரிய நடிகர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அது உண்மையான வார்த்தை. இல்லாட்டி உண்மையாகவே நீங்கள் செலக்ட் பண்ணுற கதையிலையும் இயக்குனர் மேலேயும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தைரியமாக ப்ராஃபிட் ஷேரிங் போங்களேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸுக்காக ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சிமிந்தி அடிக்கிறதுக்கு ஒரு படம் எடுப்பீங்க, எடுத்துட்டு உஷின்ட்டு அந்த ஃபேன்ஸ் அந்த தலை தெரிக்கிறவங்க ஒரு 5 நாளைக்கு தெரிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டல் ஆகிரும். அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ பாவம், முக்கியமாக இந்த ஜனநாயகன் தயாரிப்பாளர் எவ்வளோ பாவம். செலவழிச்ச 350 கோடி வந்து ஒரு தயாரிப்பாளர் அவங்களாம் செலவழிக்க போறது இல்லை, மற்ற இடத்துல இருந்து கடன் வாங்கி கொடுத்தா இப்போ அந்த 350 கோடி இவரெல்லாம் திருப்பி கட்டணும். என்னன்னு கட்டுவீங்க தான், படமே இன்டர்நெட்ல லீக் ஆயிருச்சு. ஆமா இல்ல நான் அடுத்து என்ன சொல்றேன், தயாரிப்பாளருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்கறாராம். ஃப்ரீயா நடிச்சு கொடுப்பாரா விஜய்? ஃப்ரீயா நடிச்சு கொடுப்பாரா? அத மட்டும் கேட்டு சொல்லுங்க. பேச்சு என்ன விஜய் கிட்டேவா? இருங்க கொஞ்சம் கேட்டு வரேன். நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு தயாரிப்பாளர் ரெடியா இருக்கிறனால தானே அவங்களும் 300 கோடி வாங்குறாங்க. அப்ப அது என்ன தான் சொல்றது? எல்லா தயாரிப்பாளரும் 300 கோடி ஏலானா விஜய் உட்காந்து முக்கிக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப இவங்க அதாவது எப்படின்னா இவங்களே கொடுத்துட்டு இவங்களே போராட்டம் பண்றாங்கன்னா எனக்கு விளங்கல. அப்ப எச்சிய மேல பார்த்து துப்பிக்கிற மாதிரி தான் இல்ல. அதுதான் இந்த நீங்க சொல்ற மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் போயிடணுன்னா, இப்ப இந்த யூத் படத்துக்கெல்லாம் பட்ஜெட்டே என்னமோ 15 கோடியோ என்னமோ தான், 100 கோடி சம்பாரிச்சிருச்சு அந்த படம். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாரிப்பாளர் பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுவார்னு, பெர்சன்டேஜ் வைஸ் பல மடங்கே. ஆமா அதுதான் பேஸ் சேலரியை கொடுத்துட்டு இந்த ப்ராஃபிட் இந்த கணக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இதுக்கு மேலே தாரேன்னு வாங்கிக்கணும். இனி இப்படி தானே. ஏன்னா உங்கள் விசிறிகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உங்கள் ஃபேன்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஷேரிங் போங்க. கரண்ட்டும் போயிடும். விசிறினோன்னா கரண்ட் என்ன? சரி சரி. ஏன்னா நாங்களாம் அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணனே போடுறாங்க. முத தரக்க லேண்ட் ஆகலன்னு 2வது தரக்க சொன்னேன், 2வது தரக்கையும் லேண்ட் ஆகல. மோகன் ஜனகராஜ் எம்ஜே அதுதான் மோகன் ஜனகராஜ். ஓகே, அப்போ இத்துடன் நீங்கள் கேட்டு ரசித்த உங்கள் ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட் முடிவுக்கு வருகிறது. எங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கு உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான கிஷாதனன் மற்றும் ஷாய்ராந்தி. பாய்.